திருமருகல் ரத்னகிரீஸ்வரர் ஆலயம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசரும் பதிகம் பாடியிருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கு இந்த திருக்கோவில். இது திருமண தடை நீக்கும் திருத்தலம். இங்கு மகாலட்சுமி தாயார் சிவபெருமானை வழிபாடு செய்து அருள் பெற்றாங்க. காவிரியின் தென்கரையில் அமைந்திருக்கு. கோவில் அமைப்பு எப்படி இருக்குன்னா, கோவில் முன்பாக லக்ஷ்மண தீர்த்தம் இருக்குது. ராஜகோபுரத்தை அடுத்து கொடிமர விநாயகர் காட்சி தராரு. மூலவர் ரத்னகிரீஸ்வரர் சன்னதியும், வலதுபுறத்தில் சோமாஸ்கந்தர் சன்னதியும், அதன் அருகிலேயே சனீஸ்வர பகவானும், உற்சவ விநாயகர், செட்டி பெண் செட்டி பிள்ளை திருமண மண்டபமும் இருக்குது. பைரவர், சந்திரன், சூரியன், நவகிரகம், நாகம், சம்பந்தர், சண்டிகேஸ்வரர், சப்தகன்னியரும் காட்சி தராங்க. கோஷ்டத்தில் கணபதி, தட்சிணாமூர்த்தி, அண்ணாமலையார், பிரம்மா, துர்க்கை அன்னையும், சுரம் தீர்த்த விநாயகர், சந்தான விநாயகரும் காட்சி தராங்க. இறைவன் மாணிக்க வண்ணர் என்றும் ரத்னகிரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அன்னை வண்டுவார் குழலி என்ற திருநாமத்தோடு அருள் பாலிக்கின்றார். இந்த கோவிலின் வரலாறு என்னென்னா, தாமன் என்ற வணிகன், அவருக்கு 7 பெண் குழந்தைகள் பிறந்தது. அந்த பெண்ணில் ஒருத்தியை தங்கையின் மகனுக்கு திருமணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுத்திருந்தார் சகோதரிக்கு. திருமண பருவமும் வந்தது. ஒவ்வொரு பெண்ணுக்கா மணமகனை வெளியில் தேடி திருமணம் செய்து முடித்தார். இப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது 7வது பெண்ணுக்கு சந்தேகம் வந்தது. நம்மையும் வெளியில் தான் கொடுக்க போகிறாங்க, தாய் மாமனுக்கு கொடுக்க போகிறதில்ல, நம்மளை ஏமாற்றுறாரு அப்பா அப்படின்னு நினச்சிட்டு தான் தாய் மாமனோட வீட்டை விட்டே வெளியில் போயிட்டாங்க. நடந்தே ரொம்ப தூரம் போனதுனால, இரவு நேரம் என்பதனாலையும் அவங்க ஒரு மண்டபத்தில் தங்கி தூங்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு நல்ல பாம்பு வந்து அந்த பெண்ணின் தாய் மாமனை தீண்டியது. உடனே அலறி துடித்தாள் அந்த பெண். அப்போது அந்த பக்கமாக இந்த தலத்திற்கு வருகை தந்த ஞான சம்பந்தர் இந்த பெண்ணின் அழும் குரல் கேட்டு விஷயத்தை தெரிந்து கொண்டு சிவபெருமான் மீது ஒரு பதிகம் பாடுறாரு. உடனே அந்த தாய் மாமன் விழித்து எழுந்தான். எழுந்தவுடன் அந்த பெண்ணிற்கும் அந்த தாய் மாமனுக்கும் திருமணம் செஞ்சு வச்சார் திருஞான சம்பந்தர். இந்த ஆலயத்தில் திருமண தடை நீங்க பரிகார அர்ச்சனையும் செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது திருமண தடை நீங்கி நல்ல வரன் கிடைக்குது அப்படிங்கிறது நம்பிக்கை. விஷம் தீண்டியவரையும் உயிர்ப்பித்த திருத்தலமாக சொல்லப்படுகிறது. தீர்த்தமாக லக்ஷ்மி தீர்த்தமும் மாணிக்க தீர்த்தமும் இருக்குது. தல விருட்சம் மருகல். மருகல் என்பது வாழை மரத்தின் ஒரு வகை. கோச்சங்க சோழனால் கட்டப்பட்ட மாடக்கோவில் இது.